ட்ரெய்லரு, 2 சாங்கு எல்லாமே ஒரு எமோஷ்னல் ஃபேக்டராக இருந்தது. ஜாலியான சீன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சைக்கிளில் போகிற அந்த ஒரு சீன் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். தண்ணி அடிக்கிறத பற்றி நான் சொல்லலை. தண்ணி அடித்தா அது ஜாலி கிடையாது. கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், ஞாபகம் இருக்காது, இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கிறோம், ஜாலியாக அடிக்கிறேன்னு சொல்கிறீங்களா? அது மாதிரி ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த யூனிட்டில் எனக்கு யாரையுமே தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே நமக்கு தெரிஞ்சவர் ஆர்வி உதயகுமார் வந்திருக்காரு. அஃப்கோர்ஸ் நான் வந்ததே வந்து இங்கே பேரரசுக்கு தான் வந்தேன். பேரரசுக்கு வந்து அவர் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக நம்ம போய் வாழ்த்தணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, ஒரு கிராண்ட் டாட்டருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் அது நடந்துகிட்ருக்கு. சரி வந்துட்டு தலை காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். அப்புறம் வந்து பார்த்தா நம்ம ட்ரம்ஸ் சிவமணி அவர் இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து அவருடைய ஃப்ரெண்டு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னார். இவர் அண்ணங்கிட்ட தான் அவர் வந்து பியானோ கற்றுக்கிட்டார் அப்படின்னு சொன்னார். ஸோ ஏதோ ஒரு கனெக்ஷனில் தான் எல்லாருமே உள்ளே வர முடியும். எப்படி சென்ட்ரலில் வந்து எல்லோரும் ஒன்றா இறங்கினாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு போயிடுவாங்க. ஆனால் சென்ட்ரலுக்கு வந்து தானே ஆகணும், எங்கே வெளியூர் போகிறோம் அந்த மாதிரி வந்திருக்கோம். ஸோ சென்ட்ரல் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பேரரசுக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் வந்து அவருடைய படங்கள் வந்து நிறைய பேசிச்சு. விஜயோட படங்கள்லாம் வந்து நம்ம டைரக்ஷனில் ஒரு நல்ல துள்ளலாக பண்ணியிருந்தார். ஆனால் ஒரு நடிகராக வந்து அவர் இந்த படத்தில் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவருடைய படத்துலேயே அவர் வந்து நான் பண்ணுற மாதிரி இந்த கேமியோ ரோல்லாம் பண்ணுவார். ஆனால் தனியாக வெளிப்படங்களில் வந்து அவர் நடித்தது தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு அதுவும் லீட் ரோலில் பண்ணியிருக்காருன்னு சொன்னார். லீட் ரோலோ மெயின் ரோலோ, பட் சென்ட்ரலில் வந்து அந்த சென்டராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வில்லனிசம் அது வந்து அவருடைய பார்வையிலையும் நடையிலையும் அந்த லுங்கி மடித்து கட்டுறதுலையும் எல்லாத்துலேயுமே காமிச்சிருக்கீங்க. நடிப்புலேயும் படம் பார்த்தா தெரியும், இதிலே தெரியுது, ட்ரெய்லர்லேயே எமோஷ்னலான சீன்ஸ் தான் இருக்குது த்ரூ அவுட் த சாங். இது அவர்கிட்ட கேட்டேன், மியூசிக் டைரக்டர்கிட்ட எத்தனை சாங்னு கேட்டேன், 4ன்னு. இது 2 வந்து ஒரு எமோஷ்னலான சாங்கு, இன்னும் 2 வந்து நான் அதுவும் அப்படி தான் சார் அப்படின்ட்டாரு. ஏன் ஜாலியான சாங்கை போடலன்னு கேட்கலான்னு வந்தேன். இல்லை அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் அப்படின்னாரு. ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் அது அவரால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். பேரரசு ஆட்சி செய்யுங்கள். சினிமாவில் நடிப்பில் இப்பொழுது டைரக்ஷன் அப்பப்போ மறந்துடாதீங்க அதுவும். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். தேங்க்யூ வெரி மச். நிறையலாம் பேச விரும்பலை. நான் நிறைய பேர் நிறைய டைம் எடுத்துட்டாங்க. ஸோ நானும் நிறைய பேசி உங்களை டயர்டாக்க விரும்பலை. ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மீடியா. எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணி எங்களை கவர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சாரி, ஓகே, சென்ட்ரல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் பிறந்ததுலேருந்து சென்னை தான். ஸோ எனக்கு சென்ட்ரல் ரொம்ப முக்கியம். இந்த படமும் அப்படி தான், ரொம்ப முக்கியமான ஒரு படம். அண்ட் பாரதி பிரதர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கதையை என்கிட்ட சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2 வருஷம் காணாமல் போயிட்டார். சொல்லிவிட்டு எங்கே போனார்னு தெரில. மறுபடியும் ஃபோன் பண்ணி நான் உங்ககிட்ட ஒரு நாள் கதை சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். நீங்கள் யார் பிரதர் அப்படின்னு நான் கேட்டேன். நான் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பலை, ஏன்னா எனக்கு பிடிக்காது. அதனால் யார் பிரதர் அப்படின்னு கேட்டேன். நான் தான் பாரதி. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கதை சொன்னேன். என்ன கதை சொன்னீங்க கேட்டேன். அப்போ இந்த சென்ட்ரல் அப்படின்ட்டு ஒரு லைன் தான் சொன்னார். ஸோ எனக்கு உடனே ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது. ஸோ படத்தில் ஒர்க் பண்ணும்போது நிறைய கஷ்டம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னு தெரில. சொல்ல மாட்டேன் சார், ப்ரொடியூசர் சார், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ப்ரொடியூசர் பற்றி சொல்லிடுறேன். அவர் இப்போ தான் அதிகமாக பேசியிருக்காரு. ஏன்னா நாங்கள் ஸ்பாட்டில் போய்ட்டுலாம் கேட்கும் போது ஓகே விக்னேஷ் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, இப்போ தான் பேசியிருக்காரு.
பரவாயில்ல சார், உங்கள் படத்துக்காக இன்றைக்கி நீங்கள் பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐயா, நீங்களும் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. பேசியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் ஐயா. அண்டு பேரரசு சார், சார் திருப்பாச்சி படம்னு நினைக்கிறேன் சார். விஜய் சார் அந்த மூஞ்சில் சந்தனம்லாம் போட்டுட்டு அப்படி ஆரம்பித்தவன் தான் நானும். அப்போ சந்தனம் போட ஆரம்பித்தேன். இப்போவும் போடும்போதுலாம் பேக்ரவுண்டில் அந்த பிஜிஎம் ஓடும். அப்படி ஆரம்பித்தேன், அந்த பிஜிஎம் ஓடும். ஸோ அவர் கூட நான் நடிக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார் பாதியில் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சிட்டோம். சார் பாதியில் வரனா அப்போ சொல்லவே மாட்டாருங்க எதுவுமே டேரக்டர், யார் யார் உள்ள வர. இப்போ ட்ரெய்லர்லாம் நான் உங்களை மாரி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எதுவுமே காட்டலை, எதுவுமே பண்ணலை. அதுமாதிரி அவரோட ஸ்டேட்டஸ் பார்த்து தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை மீட் பண்ணது. ஆமாம் சார், எதுவுமே சொல்ல மாட்டுறாரு சார். கேட்டால் என்ன ஹீரோன்றாங்க, எனக்கே தெரிய மாட்டேங்குது. என்கிட்டயே சொல்லாமலே எல்லாமே பண்ணிடுறாங்க. எனிவே அதுவும் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு ஒவ்வொருத்தராக சொல்ல டைம் ஆகிடும், அதனால் நான் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிறேன். படத்தில் நடித்த எல்லாருக்குமே நன்றி, படத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே நன்றி. அண்ட் இன்னும் சப்போர்ட் கொடுங்க. மனநிறைவு. இங்கு வந்திருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ் நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். அதே மாதிரி இங்கே வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் வந்திருக்கீங்க, திரையுலக ஜாம்பவான். KS ரவிக்குமார் சார் கையால் இந்த இசைத்தட்டு வெளியிட்டுறது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு வந்து சாரோட சப்போர்ட்லாம் வந்து பெரிய பலம். ஸோ பேரரசு சார் இதில் மெயினாக இருக்கார். ஸோ ஆர்விதகுமார் சார்லாம் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். சென்ட்ரல் படம் ரங்கநாதன் மூவி மேக்கர்ஸ் வந்து சூப்பராக குமரகுரு சார், சிவலிங்கம் சார், தேவராஜ் சார் 3 பேரும் தயாரிப்பாளர்களாக இருந்து சூப்பராக அந்த படத்தை மேக் பண்ணியிருக்காங்க சார். இதை பாரதி சிவலிங்கம் வந்து அருமையாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவரை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணுமா? ஒரு 7 இயர்ஸ் பேக் வந்து அப்போயே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு ஊர் கூப்பிட்டாருங்க, ஜெயங்கொண்டம். அவரோட ஊர் தாண்டி முத்துவாஞ்சேரி கிராமம். ஸோ அங்கே வந்து பூஜை போட்டு ஆரம்பித்தார். ஸோ போனோம் நாங்கள்லாம் அங்கே. அப்போ இருந்த அவரோட ஆர்வம் அதை அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டராக சில படங்கள்லாம் பண்ணி சேனல்ஸில் ஒர்க் பண்ணி ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் 3 பேர் கிடச்சி இந்த படத்தை அருமையாக இயக்கியிருக்காரு. ஸோ நல்லா வந்திருக்குங்க. மியூசிக் டைரக்டர் வந்து எக்ஸ்ட்ரானரியாக போட்டிருக்காரு மியூசிக்கு. சார் சூப்பர் சார், சாங் எக்ஸ்ட்ரானரி நல்லா பண்ணியிருக்கீங்க, நன்றி. அதே மாதிரி கேமராமேன் வினோத் சார், சார் சூப்பர் சார், டிஓபி நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் ஒரு தொழிலாளர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு எப்படி வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. சென்ட்ரல் இந்த வந்து சென்ட்ரலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வராங்கனாக்கா இதில் ஒரு 9,000 பேருக்கு மேலே வேலையை தேடி தான் வராங்க சென்னையை நோக்கி. ஸோ மீதி 1000 பேரோ 500 பேரோ இந்த சுற்றுலா பீச்சு பார்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு போவாங்க. சமாதிகள்லாம், சமாதி எம்ஜிஆர் சமாதிலாம். ஸோ இந்த படம் ஒரு மிக சிறந்த ஒரு அருமையான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படம். இந்த படத்தை எல்லாரும் பாருங்கள், தேட்டரில் பார்த்து ஆதரவு தாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த என்டையர் டீமுக்கு வந்து நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பாரதி ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்தாப்புல, பவர்ஃபுல் கேரக்டர். ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் எல்லாருக்கும். ஸோ பேரரசு சார் பற்றி சொல்லணும். நான் என்னை வந்து சார் வந்து ஸ்பாட்டில் நிறைய ஒர்க் வாங்கினார். சொன்னேன் சார், நான் திருப்பாச்சி, சிவகாசி இதெல்லாம் எல்லா படங்களும் உங்கள் வாய்ப்பு தேடி வந்திருக்கேன் சார், பண்ண முடியல. இந்த படத்தில் வந்து நீங்கள் சொல்லி நான் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அருமையாக பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காருங்க, சும்மா பிரம்மாண்டம். இது வரைக்கும் சார் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை, அவ்வளோ பவர்ஃபுல் கேரக்டரு, அருமையாக வந்திருக்கு சார். ரொம்ப நன்றி, நன்றி சார், வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், தேங்க்யூ. இந்த விழாவிற்கு வந்திருக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் மற்றும் திரையுலக ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் சென்ட்ரலை மையமாக வச்சு தான் எடுக்கப்பட்ட படம். ஏன்னா எல்லாருமே வந்து சென்ட்ரலில் தான், சென்னைக்கு ஒரு அட்ரஸ்னால் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் தான். சென்ட்ரலில் வந்து இறங்கி தான் எல்லாருமே அவங்கவுங்க சார் சொன்ன மாதிரி எல்லோரும் அவங்க வேலையை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு ஏரியா நோக்கி போவாங்க. ஸோ நாங்களும் இந்த சென்ட்ரலில் ஒன்றா இணைஞ்சிருக்கோம். இந்த சென்ட்ரலில் முக்கியமாக சொல்ல போகும்போது பேரரசு சார் பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். நிறைய நான் லேர்ன் பண்ண சார்ட் இருந்து சாரோட படங்கள்லாம் பார்க்கும்போது எல்லா பெரிய ஆர்டிஸ்டையும் வச்சு சார் டைரக்ட் பண்ணிட்டாங்க. அப்போல்லாம் நான் அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இந்த படத்தில் சார் சில ஷார்ட் சொல்லி நான் எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா சாரோட டைரக்ஷனுடைய இன்புட்ஸ் நிறையா கொடுத்தாங்க.
நிறைய லேர்ன் பண்ணேன் அந்த படத்தில் அவங்கக்கிட்ட. தேங்க்யூ சார். அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லணும். குமரகுரு சார், தேவராஜ் சார், பாரதி சிவலிங்கம் ஐயா ரொம்ப கடினமான உழைப்பாளிங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கேட்ட லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கரெக்டாக கொடுத்தாங்க. கேமரா, அப்புறம் ட்ரோன் எல்லாமே எங்களுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்யூ சார். இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி படமாக அமையணும். அடுத்தடுத்து நீங்கள் நிறைய படம் பண்ணணும், பெரிய படங்கள் பண்ணணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அடுத்ததாக எங்கள் ஹீரோ விக்னேஷ் பற்றி சொல்லியே ஆகணும். நல்ல கடினமான உழைப்பாளி, நிறைய சப்போர்ட் பண்ணார் எங்களுக்கு ஷூட்டிங்கில். நல்லா வேலை எங்களுக்கு நிறைய ஒரு ஹீரோ வச்சு பண்ணும்போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்க தான் நாங்கள் இன்னும் ஷார்ட்ஸ் நிறைய எடுக்க முடியும். அதிலெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ விக்னேஷ். அப்புறம் எங்கள் ஹீரோயின் அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏதோ இன்றைக்கி வர முடியலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. அப்புறம் இந்த ஹோல் டீம் எல்லாருக்கும், மியூசிக் டைரக்டர் சாருக்கும் நான் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய ஷார்ட்ஸ் எடுத்ததுக்கு அவங்களுடைய ரீரெக்கார்டிங் தான் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த படத்தோட இயக்குனர் பாரதி சிவலிங்கம், அவர் என்னுடைய நண்பர். அவர் நான் அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கும்போதுலேருந்து அவர் எனக்கு பழக்கம். நல்ல கடினமான உழைப்பாளி. அவர் நிறையா ஸ்கிரிப்டை எடுத்துக்கிட்டு நிறையா ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் போய் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது ஒவ்வொரு தடவையும் அவருக்கு தோல்வி தான் அதிகமாக இருந்துச்சு. சொல்லிக்கிட்டே இருப்பார் எங்கிட்ட, இன்னும் இது நடக்கலைண்ணே, ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நடக்கும் ஒரு நாள் அப்படின்னு. அது இப்போ நடந்துருச்சு. சின்ன படமாக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இந்த படம் ஒரு துவக்கமாக இருக்கும். அடுத்தது டெஃபினட்டாக அடுத்தடுத்து நெக்ஸ்ட் படம் நெக்ஸ்ட் லெவலில் பண்ணுவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ பாரதி. தேங்க்யூ. சேர்ந்து பயணிப்போம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. நான் இப்போ நன்றி தான் சொல்ல போகிறேன். என்னை பெற்றெடுத்த அம்மா அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு நன்றி, என்னை இப்படி ஒரு நல்ல பிள்ளையாக ஃபஸ்ட் எடுத்ததுக்கு. அடுத்தது எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த இந்த சான்ஸ் கொடுத்த பாரதிக்கு நன்றி. இந்த பாரதி இவர் தான் மியூசிக்னு சொன்னோன்னே ப்ரொடியூசர் எந்த கேள்வியும் கேட்காம ஓகே இவரும் இருக்கட்டும் சொன்னதுக்கு ப்ரொடியூசருக்கு ஒரு நன்றி. அப்புறம் எங்கள் அண்ணா வந்திருக்காரு இங்கே. அவர் ரீரெக்கார்டிங் என்ன வேணும்னு தாஜினூர்கிட்ட கேட்டு ஒரு சிஸ்டம் பெருசாக பண்ணி கொடுத்துட்டு எனக்கு ஒர்க் பண்ண வச்சார். கொஞ்சம் ஏன் தெரியலாம், அவர் தான் எங்கள் அண்ணன். அவர் அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண சதீஷ் இருக்காரா, இருந்தார், அவருக்கும் நன்றி. ரீரெக்கார்ட் நிறைய ஒர்க் பண்ணார். அப்புறம் என் கம்போசிங்க்கு ரொம்ப உதவியாக இருந்த அவங்க மதுப்பிரியா, அவங்களுக்கும் என் நன்றி நினைக்கிறேன். இதுக்காக தான் நான் இந்த இது நன்றிங்க.